வணக்கம். நாட்டில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசு பொருளாக இருந்தாலும் அண்மைய நாட்களாக இருக்கக்கூடிய பேசு பொருள் இந்த வாகனங்கள்ல அலங்கரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பல பொருட்களை அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தின் கீழ். அதிலும் குறிப்பாக இந்த வீதி விபத்துக்களை எல்லாம் குறைக்க வேண்டும், அதிக அளவிலான வீதி விபத்துகள் இடம்பெறுகின்றது என்று சொல்லி இது சார்ந்த நடவடிக்கைகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அதன் பிற்பாடு பணி பகிஷ்கரிப்பு செய்வதாக சொல்லியிருந்தார்கள். அதனையெல்லாம் கைவிடப்பட்டிருக்கின்றது. 3 மாச கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி நிறைய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் நாடாளுமன்ற அமர்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் நேற்று முன்தினம் என வாத பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரிசி மாஃபியாக்களை ஒழிப்பதை விட்டுவிட்டு வாகன அலங்கார பொருட்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி அரசாங்க நடவடிக்கை எடுக்குது. இதிலும் குறிப்பாக தைப்பொங்கலை முன்னிட்டு தேங்காய், பச்சை அரிசியின் விலைகளை குறையுங்கள் என்று சொல்லி அரசாங்கத்திடம் இன்னும் ஒரு தரப்பு வலியுறுத்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு கிடையாது, சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு இருக்குது, அதுக்கு மட்டும்தான் தட்டுப்பாடு இருக்கு என்று சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை சார்ந்துதான் நாம் இன்று உண்மை நல்சன் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஆராயப் போகின்றோம். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டமூலம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்குது. குறித்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி 2ஆம் வாசிப்பு விவாதம் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் பிப்ரவரி 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்குது. 2ஆம் வாசிப்பு வாக்கெடுப்பும் 25ஆம் தேதி பிற்பகல் நடைபெற இருக்குது. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதிக்கும் மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கும் இடையில் குழு விவாதம் அல்லது வரவு செலவு திட்டத்தினுடைய 3ஆம் வாசிப்பு நடத்தப்பட இருக்கிறது. வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் 21ஆம் தேதி பிற்பகல் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு புதிய வேட்புமனுக்களை கோருவது தொடர்பான உள்ளூராட்சி சபை தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்ட இது தொடர்பிலான சட்டம் மூலம் அண்மையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு உள்ளூராட்சி தேர்தலுக்கு புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற அமர்வில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு தொடர்பில் பல காரசார விடயங்கள் பேசப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் முக்கியமானவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் இவர் சந்திரசேகர் அமைச்சரிடம் இடைவேளையின் போது பல விடயத்தை பகிர்ந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொங்கல் வருகிறது, ஆகவே இந்த சிவப்பரிசியினுடைய பொருட்கள் அதே போன்று தேங்காயினுடைய பொருட்கள் எல்லாம் குறைக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் பேசியிருந்ததாக அதையும் நாடாளுமன்றத்தில் அங்கு உரைக்க குரல்ல சொல்லப்பட்டதாகவும் பல விடயங்கள் பதிவாகி இருக்கு. அந்த வகையில் பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் நாளொன்றுக்கு 40 லட்சம் ரூபாய் லாபம் அடைகின்றார்கள். இந்த லாபத்தின் குறைந்தபட்ச பயன் கூட விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் கிடைப்பதில்லை. அரிசி மாஃபியாக்களை இல்லாது ஒழிப்பதை மறந்துவிட்டு இந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்களை அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்று குறிப்பிட்டு கொண்டு பெரும் மோசடிகளும் குற்றங்களும் மறைக்கப்படுகிறது. முறைமை மாற்றத்தில் மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்திருந்தார். இடம்பெற்று முடிந்த இந்த ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் முறைமை மாற்றம் பிரதான பேசு பொருளாக இருந்தது. அனைத்து அரசியல் கட்சிகளும் முறைமை மாற்றம் பற்றி பேசின. சிறந்த மாற்றத்தை தேசிய மக்கள் சக்திகளால் ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை கொண்டு மக்கள் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள். வாழ்க்கை செலவு குறைப்பு, நாணய நிதியத்துடனான செயற்திட்ட மறுசீரமைப்பு, ஊழல் மோசடி, சிறந்த அரச நிர்வாகம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஆட்சிக்கு 100 நாட்கள் நிறைவடைந்து இருக்கிற நிலையில மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறியதா என்பதை பற்றி ஆராய வேண்டும். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை மக்கள் மத்தியில் முன்னெடுத்தது. எரிபொருள், அரிசி, பருப்பு உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பகுதி அளவில் குறைக்கப்பட்டிருந்தது. வாழ்க்கை செலவுகளும் மக்களுடைய வாழ்க்கை செலவுகளும் குறைக்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கனுடைய இந்த 100 நாள் நிர்வாகத்தில் அரிசி, தேங்காய் ஆகிய உணவுப் பொருட்களின் விலைகள் அமெரிக்க டாலருக்கு நிகரானதாக காணப்படுகிறது. எதிர்கட்சியின் பதவிக்கான பொறுப்பை தாங்கள் சிறந்த முறையில் நிறைவேற்றியிருந்ததாகவும் கோட்டபய ராஜபக்சேவின் அரசாங்கத்தில் பிரதான எதிர்கட்சியாக செயற்படும் போது நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து பல
முறை எடுத்துரைத்ததாகவும் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. வங்குரோத்து நிலைமையை தடுக்க சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு தாங்கள் வலியுறுத்தியதாக, இருப்பினும் அரசாங்கம் தங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கல. இறுதியில் நாடு என்ன நடந்தது, வங்குரோத்து நிலைக்கே தள்ளப்பட்டிருந்தது, வங்குரோத்து நிலையடைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினுடான இந்த செயற்திட்டம் குறித்து பல யோசனைகளை முன்வைத்திருந்ததாக அவர் சொல்லியிருந்தார். தங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் அரசாங்கம் யோசனைகளை ஏற்றது. அதனால இன்று நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஆகவே எதிர்க்கட்சிக்கான பதவியை நாங்கள் முறையாக செயற்படுத்தி அரசாங்கத்தின் தவறை சுட்டி காட்டியிருந்தோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலின் போது அரிசி மாஃபியாக்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார். ஆகவே இங்கு நடைபெற்றது என்ன என்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் பார்த்திருந்தோம். ஆட்சிக்கு 100 நாட்கள் முடிவடைந்த போதிலும் மாஃபியாக்கள் முடிவுக்கு இன்னும் கொண்டு வரப்படவில்லை. குறைந்தபட்சம் அரிசி மாஃபியாக்களையாவது இல்லாமல் ஒழித்திருக்கக்கூடிய திட்டங்கள் கூட முன்வைக்கப்படவில்லை. உணவு பாதுகாப்பு திட்டத்தின் அறிக்கைக்கு அமைய இலங்கையின் உணவு பாதுகாப்பு கடந்த 6 மாத கால பகுதியில் மாத்திரம் 7% உயர்வடைந்திருக்கிறது. பெருந்தோட்ட மக்கள் தமது மாத வருமானத்தில் 75% உணவுப் பொருட்களுக்காகவே செலவழிக்கிறார்கள். அரிசி விலையை குறைத்தால் மந்த போசனை வீதம், வாழ்க்கை செலவு குறைவடையும். பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் வங்கி கட்டமைப்பின் முக்கிய தரப்பினர்கள் ஆகியோரை ஒன்றிணைத்து அரிசி மாஃபியா செயற்படுகிறது என்ற விடயம் முன்வைக்கப்பட்டிருந்தது. பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் நாளொன்றுக்கு 40 லட்சம் ரூபாய் லாபம் அடைகிறார்கள். இந்த லாபத்தின் குறைந்த பயன் கூட விவசாயிகளுக்கு நுகர்வோர்களுக்கும் கிடைப்பதில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். ஆகவே ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தியானது பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். முதலாவது இந்த மாஃபியாக்களை எல்லாம் ஒழித்து கட்டுவது. ஆனால் அந்த விடயத்தை செய்யாமல் வீதியில் உள்ள பெட்டி கடைகளை அகற்றுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு பெரும் மோசடிகளும் குற்றங்களும் மறைக்கப்படுகிறது. முறைமை மாற்றத்தில் மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். உண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு அவர்கள் மக்கள் கொண்டு வந்தமைக்கான காரணம், இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் ஓரங்கட்டப்படுவார்கள், தங்களுக்கான ஒரு நன்மை கிடைக்கும், புதிய ஒரு நடைமுறை, புதிய ஒரு திட்டம், நாடு ஒரு வளமான நாடாக மாறக்கூடியதாக இருக்கும், இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து தங்களுக்கு தேர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து தான் அவர்கள் பல விடயத்தை செய்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மக்கள் இந்த முறைமை மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்ற வகையிலான நகர்வுகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் பல விடயங்கள் பேச பொருளாக இருக்கிறது. நன்மையும் வலிக்கின்றது, சில விஷயத்தை விமர்சனங்களுக்கு உள்ளாக்குகின்றார்கள். ஏனென்றால் பல விடயங்கள் அவ்வாறு கையாளப்படுவதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது மக்கள் சுட்டிக்காட்டுவதையும் தாண்டி மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திலும் கூட அந்த உயரிய சபையிலும் கூட அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 13ஆம் தேதி சீனாவுக்கு சென்று அங்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை அதாவது தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே பச்சரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றை குறைந்த விலைக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் சந்திரசேகரிடம் அரசாங்கத்திடம் வலியுறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்ததும் இங்கு முக்கிய விடயம். நாட்டில் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரமே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் தைரியமாக முதலீடு செய்வார்கள். துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தற்போது தீவிரமடைந்திருக்கு. ஆகவே சமூக விரோத செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாகவும், அரிசி தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்வரும் வாரம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட உள்ளோம். ஆனால் பச்சரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாடு காணப்படுது. 1 கிலோகிராம் பச்சரிசி 280 அல்லது 290 ரூபாய் என்ற அடிப்படையில் வாங்க வேண்டியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 13ஆம் தேதி சீனா சென்று அங்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொங்கல் தமிழர்களுக்கு முக்கியமானது. ஆகவே பச்சரிசி தேங்காய் ஆகியவற்றை குறைந்த விலைக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் சந்திரசேகரிடம் வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு விடயம் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. அரசாங்கத்திடம் சந்திரசேகர் வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை பாரதியாரே பாடல் ஒன்றின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இலங்கை இந்தியாவிடமிருந்து 18 கிலோமீட்டர் தான் இடைவெளி. அதில் பாலம் அமைத்தால் நாம் காரிலேயே இந்தியாவுக்கு போய்விடலாம். அதே போன்று அங்குள்ளவர்களும் இங்கே வந்து போவார்கள் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். இந்தியா சுற்றுலா பயணிகளே அதிக அளவில் இலங்கை வருகின்றனர். இவ்வாறான நிலையில் பாலம் இரு நாடுகளுக்கும் இடையில் பாலம் அமைத்தால் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யலாம். எனவே இலங்கை இந்தியாவுக்கு இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து முன்னுதாரணமாக செயற்படும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதேவேளை கிழங்கன் வைத்தியசாலை
அரசாங்கம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்தியா இந்த வைத்தியசாலைக்கு உதவி இருக்குது. அரசாங்கத்தின இயலாவிட்டால் இந்தியாவிடம் உதவி கோரினால் அவர்கள் தாராளமாக அபிவிருத்தி செய்து தருவார்கள். ஏனெனில் அந்த வைத்தியசாலையை நம்பியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் என்ற விடயம் அங்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அரசு தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் மூலம் நடைபாதை வியாபாரிகள், பேருந்து, முச்சக்கர வண்டிக்காரர்கள் இவர்களை நம்பியுள்ள வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பில் அரசு மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இதை தாண்டி சந்தையில அரிசி தட்டுப்பாடு கிடையாது, சிவப்பு அரிசிக்கு மட்டும்தான் தட்டுப்பாடு இருக்கு. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் 20 கிலோ அரிசியை கடந்த அரசாங்கம் மக்களுக்கு விநியோகித்திருந்தது. சிவப்பு அரிசி பயன்படுத்தாத மக்களுக்கும் சிவப்பு அரிசி விநியோகிக்கப்பட்டது. இதன் காரணமாக தான் சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்று வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க சொல்லியிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்த சந்தைகள் நிலவும் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அந்த விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற அடிப்படையில் பதிலளிக்க அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அரிசி தட்டுப்பாடு இருக்குது, அதிலும் குறிப்பாக சிவப்பரிசிக்கு மட்டும்தான் தட்டுப்பாடு இருக்குது. அரிசி தட்டுப்பாடுகள் இல்லை, ஆனால் சிவப்பரிசிக்கு தட்டுப்பாடு இருக்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே உயரிய சபையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது பொங்கலுக்கு தேவையான சிவப்பரிசியினுடைய விலையை குறைக்க சொல்லி நாட்டில் புதிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருந்த மக்கள் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போலதான் இன்று இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி அவர்கள் சற்றுமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய தட்டுப்பாடுகள், புது விதமான விலை குறைப்பு முறைகள் என்பதெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. விலை குறைப்புன்றோன்னு நாம் நினைப்போம் அதிக அளவிலான விலை குறைப்பு, அங்கே இல்லை, ஒரு கொஞ்சம் விதமான ஒரு விலை குறைப்பு கடந்த காலங்களிலும் செய்யப்பட்டது போன்று இந்த முறையிலும் செய்யப்படுகிறது. இதன் குறிப்பாக எரிபொருட்களுடைய விலை குறைப்பு என்பது கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டிய தேவையாக இருக்கிறது. காரணம் பேருந்து கட்டணம் சார்ந்து அண்மை காலங்களாக பேசப்பட்டது. இனி அந்த கட்டணங்கள் சார்ந்து விலை குறைப்பு என்பது இடம்பெறாது என்ற ஒரு விடயத்தையும் சொல்லப்பட்டிருந்தார்கள். இப்படியே சென்றால் எரிபொருளுடைய குறைப்பு வீதம் இல்லாட்டி அந்த விலைகளில் திருத்தம் ஏற்படுகின்ற பொழுது வாகனங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் எந்த அளவுக்கு குறைப்பு வீதம் செய்யப்படுகிறது சார்ந்துதான் கட்டணங்கள் குறைப்பதா உயர்த்தப்படுவதா என்ற பேசுபொருட்கள் நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்தாலும் தற்பொழுது கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அலங்கார பொருள் சார்ந்தும் இப்ப பொங்கல் பண்டிகை வருகிறது, அதுக்கு சிவப்பு அரிசி தட்டுப்பாடு இருக்கின்றது என்பதை பொங்கல் பண்டிகை வந்ததால தெரியக்கூடியதாக இருந்தது. இனி வருகின்ற கால பகுதியில் எவ்வாறான பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் இருக்க போகிறது இல்லாமல் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் தேசிய மக்கள் சக்தி உறுதுணையாக இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.